ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் ஹவுஸ் டிரைவர் ஆகிறவங்களுக்கும் அப்புறம் ஹவுஸ் டிரைவராக வரப்போகிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். என்ன ப்ரோ பிரச்சனை, டிரைவருக்கு என்ன பிரச்சனை நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு என்னோட டிஎம்ல மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்கன்னு இதுன்னு. சரி நானும் சொல்லிட்டு நார்மலாக மெசேஜ் பண்ணிட்டேன். அப்போ வந்துட்டு ஒரு சொன்னார், ப்ரோ இந்த மாதிரி நான் ஹவுஸ் டிரைவர் ஆக்கேன் ரியாத்தில். என் ஃப்ரெண்டை வந்துட்டு ஒரு 8 மாதம் முன்னாடி நான் விசா எடுத்து ஒரு மேடத்துக்கு வந்து நான் டிரைவராக கொடுத்தேன், கூப்பிட்டு வந்து அவனை இங்கே வச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது இருக்கட்டும் சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த மேடத்துக்கும் ஓனருக்கும் சும்மா ஏதோ ஒரு மனசாபம் போல் என்ன ஏதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா அந்த மேடம் என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா இவருக்கே தெரியாமல் வேறு ஒருத்தவங்கள்ட்ட கஃபீலாக மாற்றி விட்டுருக்காங்க, விற்றுருக்காங்க. அதாவது இவர் விற்றுருக்காங்க, இவருக்கு தெரியாது, இன்ன வரைக்கும் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேடம் என்ன சொல்லியிருக்காங்க, நீ வெக்கேஷன் போ அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டு விசா காப்பியும் எடுத்துகிட்டு போய் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டு வந்திருக்காங்க. இவர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு கொஞ்சம். இப்போ வந்துட்டு நம்ம டிக்கெட்டில் பார்ப்போம்ல, இப்போ நம்ம சென்னை போகிறோம், மதுரை போகிறோம், திருச்சி போகிறோம்னா அதில் போட்டிருக்கோம்ல. இவர் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து ஏரியா போட்டிருக்கு. இவர் இருக்கிறதுக்கு பக்கத்து ஏரியாலே அவர் இந்த இது போட்டிருக்கு, கஃபீல் பேர் போட்டிருக்கு. அதோட இவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி வந்துட்டார். இவர் வீட்டுக்கே வந்துட்டு இவர் ஓனர் வீட்டுக்கே போயிட்டு சண்டை போட்டிருக்காரு, அந்தமாரி நீ இப்படி பண்ணிக்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே சொல்ல போகல. அது கூட பிரச்சனை இல்லை, இப்போ ஊருக்கு போனால் போக முடியாது. அதோட இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த ஓனரோட வண்டி பார்த்தீங்கன்னா இவர் டிரைவர் பேரில் இருக்குது, இவரோட பேர் இருக்குது. இந்த பேரை எடுக்காமல் அவரால் எக்ஸிட்டில் போக முடியாது. அதேமாரி அந்த இவர் போய் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி என்னோட வண்டியில் இந்த பேரை வந்துட்டு எடுத்து விடுங்க, ரிமூவ் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த ஓனர் அந்த மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ 10,000 ரியால் கொடு, 10,000 ரியால் கொடுத்தா தான் உன்னோட அந்த பேரை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணுவேன், நீ அப்போ தான் ஊருக்கு போக முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவார், இவருக்கு ஒரு 1800 சம்பளம் இருக்குது. இவர் வந்துட்டு எப்படி இவர் 10,000 ரியால் கெட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விசாரிச்சிருக்காரு. தமிழ் மக்கள்லாம் நிறைய பேர் இருக்கவும் விசாரிச்சிருக்காரு. அவருக்கு எதுவுமே சொல்யூஷனே தெரியல. அதோட வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணியிருந்தார், சரி ப்ரோ நீங்கள் மாரி வீடியோ போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை இந்த சவுதிக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க யாராச்சும் வந்து சொல்லுவாங்க உங்கள்கிட்ட. ஸோ அது மூலிமா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அதுவும் கரெக்டாக சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணி அதேமாரி பார்த்தீங்கன்னா எதாவது பிரச்சனை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது டிஎம் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நம்ம அடுத்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்க. ஏன்னா ஏமாந்ததுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, புரியுதா? அதேமாரி தமிழ் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர், ஆனால் வெளியே தெரிய மாட்டேங்கி. இந்தமாரி நம்ம வீடியோ போடுற மூலியமாக நிறைய பேருக்கு தெரியும். மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் சொல்லுங்கள். அதேமாரி சவுதி அரேபியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸர்லாம் சும்மா ப்ரொமோஷன் மட்டும் நிறைய போடுறீங்க. இந்தமாரி பிரச்சனைலாம் கொஞ்சம் எடுத்து பேசிங்கன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இந்தமாரி பிரச்சனைலாம் எடுத்து பேசுங்க இன்ஃப்ளூயன்ஸர்லாம் கொஞ்சம்.